எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் கவியரசு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணுறோம். அதாவது ரொட்டவேட்டர் சைட் டிஸ்க். அண்டை கழிக்கக்கூடிய ரொட்டவேட்டர் சைட் டிஸ்க். இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டோ எஸ்டி அப்படின்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த காம்பனன்ட்டு. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஏன் இந்த ப்ராடக்ட்டை வந்து பண்ணோம் அப்படின்றத பற்றி பேசிடலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த கருவிகளில் வாடகைக்கு விடுறது மூலயமா ஒரு தொழில் செஞ்சு அது மூலயமா தான் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால அதில் எதுனா ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ரொம்ப நாள் ட்ரீமு. ஸோ அதை வந்து நிறைவேற்றும் விதமாக நம்ம காலேஜ் முடித்த பிறகு வந்து விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுலாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். எங்கள் ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சோம். அதை சால்வ் பண்ணுறதுக்காக நாங்களே ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் வந்து பண்ணியிருக்குங்க. ஸோ அப்படி டெவலப் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து இந்த அண்டை கழிக்கும் இயந்திரம், அதாவது ரோட்டோ எஸ்டி அப்படின்றது. ஸோ எங்களுடைய ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மிக முக்கியமான பிரச்சனையே வந்து அண்டை கழிக்கிறது. தொழி உழவு அப்போது வரப்பில் இருக்கக்கூடிய பில்லை வந்து கழித்து விடுறது, கங்குலாம் அறுத்து விடுறது. இது வந்து ஒரு மேஜரான பிரச்சனைங்க. இதில் வந்து அதிகப்படியான உடல் உழைப்பு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலையாட்களை வைத்துனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இது வந்து விவசாயிகளுக்கு எப்போயுமே ஒரு தலைவலி தான். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க சொல்லும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறது ரிட்ஜ் பிளாஸ்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டவேட்டர் சைட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரிட்ஜ் பிளாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 ரூபாயிலேருந்து 3,50,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து எல்லாராலையுமே வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஆனால் ரொட்டவேட்டர் சைட் டிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 3,100 ரூபாயிலிருந்து 7,000 8,000 ரேஞ்சில் வரைக்குமே இருக்குது. இதை வந்து ஒரு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியும். ஒரு டிராக்டர் வாடகை ஓட்டுறவங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம அந்த காம்பனண்ட்டை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரொட்டேட்டர் சைட் டிஸ்க் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க கம்பெனி இது வாங்கி நம்ம யூஸ் பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சோம். எங்களுடைய ஒரு 3 months டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்ம காம்பனண்ட்டில் நம்ம ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரொட்டவேட்டருக்கும் செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரொட்டவேட்டருக்கும் அது வந்து செட் ஆகுமானா ஒரு டவுட் இருக்குது. அதில் மேஜராக வரக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்த் ஸ்கிட்டில் இந்த சைட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா படும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதிலிருந்து வரக்கூடிய பீஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா டில்ட் பண்ணியிருக்கோம். இப்படி டில்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்த் ஸ்கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா படாது. அதுக்கு தான் இந்த 15 டிகிரி ஆங்கிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொட்டவேட்ரு இதை போட்டு ஓட்டிகிட்டு போக சொல்லும்போது லோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விழும். இப்படி வரக்கூடிய லோடுனால இந்த பிளேட் என்ன ஆகும்னா பெண்ட் ஆகும். ஸோ அப்படி பெண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெண்டு வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதனால் இந்த இடத்துல லோடு வந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகாது. ஸோ அதுதான் நம்ம காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபீச்சருங்க. ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த ரொட்டவேட்டர் சைட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கரம்பு உழவில், அதாவது முதல் சால் ஓட்ட சொல்லும் போது தான் இதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் இதோடைய எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கரம்பாக இருக்குது. இதை நான் வந்து தண்ணி விட்டு முதல் சால் ஓட்டுறேன் பார்த்திங்களா, அந்த டைமில் இந்த ரொட்டவேட்டர் எஸ்டி போட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து நம்மளுக்கு வரப்பு கிட்ட நல்லா ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா போகும். அப்படி ஒட்டி போகிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெட்டிட்டு வரும். இதுவே நீங்கள் வந்து ஒரு சால் 2 சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ஒட்டி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டி போகாது. டயர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பிட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா எட்ட வழிக்கிட்டே வரும். இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ரொட்டவேட்டர் எஸ்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் முதல் சாலில் வந்து இதை போட்டு ஓட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 செட் ஆஃப் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதில் வந்து மொத்தமாக வந்து 6 தொலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஷாஃப்ட் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து 6 ஹோல்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஹோல்ஸ் வேணுமோ அதில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டு ஹோல்ஸில் போட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இதை விட்டு 340 mm வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கும். இப்படி வெளியே வந்திருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப ஒட்டி பிடிச்சி ஓட்டணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டயர் நீங்கள் எட்ட இருந்தாலும் இந்த சைட் டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயரை விட்டு ரொம்ப எட்ட வரதுனால நீங்கள் ஒட்டி பிடிச்சி ஓட்டணுன்ற அவசியமே வந்து கிடையாது. உங்களுக்கு க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா கழிச்சிட்டு வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி இதில் 6 ஹோல்ஸ் கொடுக்கறதுனால ஒவ்வொரு 60 mmக்கு ஒன்ஸும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். டோட்டலாக 340 mm வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச லெவலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வந்து குறைக்க தந்தாலும் குறைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி குறைக்கலாம், இன்னும் வேணும்னா கூட குறைக்கலாம். அதேமாதிரி ஃபுல்லாகவும் முட்டி குறைக்க தந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கலாம். இதில் 6 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 3 செட் ஆஃப் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்காத ஒரு ஃபியூச்சரை நம்ம வந்து யோசித்து ரியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ரோட்டோ எஸ்டி ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். அது யூஸ் ஆகக்கூடிய மற்றொரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது மாதிரி வந்து அரப்பரண்டி அறுத்த ரோதா ஃபீல்டில் இந்த வரப்பு வாரம் வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து போயிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காரை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வயலை தண்ணி விட்டு ஓட்டினீங்கன்னா இந்த ரோதாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து போகும். நீங்கள் என்ன தான் நெருக்கி பிடிச்சாலும் வலிக்கிட்டு அது வந்து அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அது மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். வரப்பு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போகாது. ஸோ நம்மளுடைய டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் தள்ளி வச்சுட்டிங்கன்னா டயர் இங்கேயே போனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ இது மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கரம்பில் ஓட்டத்துக்கு மறந்துட்டு சகதி உழவில் போட்டு டிஸ்க்கு ஓட்டினாலும் அதுக்குமே பயன் பண்ணணும் அப்படின்றத மாதிரி யோசிச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ தேர்டாக நம்ம ஃபைன் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டிங் ஆங்கிள்ங்க. கட்டிங் ஆங்கிள் அப்படின்றது இன்ஜினியரிங் டேர்மில் வந்து மிக முக்கியமான ஒன்று. ஒரு டூலோட நாமன் கிளேச்சரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கட்டிங் ஆங்கிள் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஒரு இன்ஜினியருக்கு தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது. ஸோ நான் வந்து இது வந்து தவறாக வந்து சொல்லலை. சில பட்டறைகளில் தயாரிக்கக்கூடிய இந்த ரொட்டோவேட்டர் சைட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கட்டிங் ஆங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது இல்லை. ஆனால் இன்ஜினியரிங் டேர்மில் அதுக்குன்னு சில கட்டிங் ஆங்கிள்ஸ் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஆங்கிளை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். நான் இந்த இடத்துல வந்து கட்டிங் ஆங்கிளோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல விரும்பலை. ஸோ மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான கட்டிங் ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் பர் இன்ஜினியரிங் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் கோட் புக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்த அளவுக்கு கட்டிங் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஸ்க்கு சட்டி கிளப்பிக்கு சைட் டிஸ்க்கு எப்படி வைக்கணும் அப்படின்றது ரூல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் ஆங்கிள் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்தெந்த மெட்டீரியல் எவ்வளோ திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நான் வந்து கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த திக்னஸ் மெட்டீரியல் இருக்கணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஹோல்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு, இதை ஹோல்ட் பண்ணுறதுனால இது வந்து போஸ்ட் ஹோல்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 mm திக்னஸில் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் யூனிட்டு ஸ்லைடிங் பார்ட்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 mm திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லைடிங் பார்ட்டை ஹோல்ட் பண்ணுற இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லைடிங் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 mmல வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் பிளேட்டு 8 mm திக்னஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 8 mm திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். போல்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் போல்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் குவாலிட்டிங்க. பெயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ மெட்டீரியல் திக்னஸ் போடணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டோ எஸ்டியில் மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப சின்ன மெயின்டெனன்ஸ் தாங்க இந்த ரோட்டோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும். 2 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து வரும். இதுக்கு பின்னாடியே வந்து ஒரு கிரீஸ் கப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீஸ் கப்பு. இந்த கிரீஸ் கப்பை கழட்டிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கோ 4 மாதத்துக்கோ ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் ஃபில் பண்ணால் மட்டுமே போதும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸுங்க. மற்றபடி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியர் அண்ட் டியர் வந்து பார்த்திங்கன்னா ஆகாது. 2 இடத்துல பண்ணோம். இந்த சட்டி தேஞ்சால் சட்டியை வந்து மாற்றுங்க. அடுத்தது கிரீஸ் கப்பை கழட்டிட்டு கிரீஸ் வந்து ஒரு 5 மாதத்துக்கோ இல்லை 4 மாதத்துக்கோ ஒன் டைம் வந்து உங்கள் யூசேஜை பொறுத்து அப்ளை பண்ணால் மட்டும் போதுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டோ எஸ்டியோட ப்ரைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கேட்பீங்க. இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால அதோடைய விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைமோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைமோ வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சற்று ஏறி இறங்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலையை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். இதில் வந்து நாங்கள் 2 ஆப்ஷன்லாம் இதை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் மேலே இருக்கக்கூடிய இந்த யூனிட் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதையுமே பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் நிறைய கம்பெனியோடைய ரொட்டவேட்டர் சைட் டிஸ்கில் இது வந்து இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். இந்த போர்ஷன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அதனால் இந்த காம்பனண்ட்டை மட்டும் நாங்கள் தரத்திருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தரோம். அப்படி இல்லை எனக்கு ஃபுல் செட்டாக வேணும்னு கேட்டிங்கனாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டாகவும் தரங்க. இதோட ஃபுல் செட் விலையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுருவோம். ப்ரைஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டுலே இருந்து வந்ததுனால நம்மளுக்கு விவசாயிகளுக்கு என்ன ஒரு மினிமமான பட்ஜெட்டில் கொடுக்க முடியும் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு மீடியமான மார்ஜின் லெவலில் தான் வந்து ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். கமெண்ட் பாக்ஸிலோட இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெளிவாக இருக்குங்க. வீடியோவில் போட்டால் அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுனால இதுவே வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். அதனால தான் நாங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துக்கிறோம். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்னன்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டேவும் பார்த்திங்கன்னா இருப்போம். இதை வாங்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. வாட்ஸ்அப் மூலியமாகவும் கால் மூலியமாகவுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், இதில் என்னென்ன டெக்னாலஜிலாம் நம்ம வந்து லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கூட அட்டாச் வந்து பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஸோ இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிராக்டரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணிக்கிட்டோம். நல்லா நேராக வச்சுட்டு வரப்போ அணைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துவிட்டேன். லோ ஃபஸ்ட்டு லோ செகண்ட் அது மாதிரி கியரில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ வந்து பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து ரொம்ப ஒட்டி பிடிக்கணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. கரெக்டாக வரப்பு நேர் பார்த்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெட்டி வந்து பார்த்திங்கன்னா பில்லு வெட்டி உள்ளே போட்டு பிளேடு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கசக்கிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓட்டணும். அங்கே வந்து பாருங்கள் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அப்படியே வெட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போட்டிருக்கு. இது நேராக ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் இருக்க பில்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கங்கு வேறு இது எல்லாத்தையுமே வெட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பிளேடு உள்ளே வந்து போட்டுரும். இந்த வயலில் தண்ணி விட்டு நீங்கள் சேடை ஓட்டினீங்க அப்படின்னா வெட்டி உள்ளே போட்டு அப்படியே கசக்கிட்டே வந்துடுங்க பில்லு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா
இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிங் ஆங்கிளை கால்குலேட் பண்ணி 2-3 டெஸ்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கோம். முடிச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எண்ட் ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸோட எஃபெக்ட்டுங்க. டிசைன் எல்லாமே நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வந்து போட்டது. கேட் சாஃப்ட்வேரில், சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரில் டிசைன் நம்மளே வந்து போட்டு 2-3 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டிசைனை வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணி நல்ல ஃபைனல் ப்ராடக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில மாடல்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இது வந்து நம்மளுடைய ஓன் டிசைனு. நான் வந்து எங்கேயோ வந்து மார்க்கெட்டில் வாங்கி விற்கலை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக டிசைன் பண்ணி இந்த கட்டிங் ஆங்கிள்லாம் கண்டுபிடிச்சி அதோடைய ரிசல்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஓனாக வந்து டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர்டில் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தாட் ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்மளே கால்குலேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் காம்பனண்ட்டு. இப்போ 2-3 டெஸ்டிங் போயிட்டு பிறகு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ 3Dயில் வந்து பார்த்திங்கன்னா கேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரு. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணது. ஸோ ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எண்டு ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணோம். பாருங்கள், இதிலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ A to Z நம்மளே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணது தான். ஸோ இது வந்து நம்ப மாட்டீங்க சில பேர். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காமிச்சிடுவோம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஒரு காம்போனண்ட் எடுத்துமே பார்க்கலாம். இப்போ வந்து ஸோ இந்த காம்போனண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த தனியாக வந்து ஒரு காம்போனண்ட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஹோல்ட்ரு. இது மாதிரி எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக நம்மளே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிவிட்டு தான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டிங்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி எல்லா காம்போனண்ட்டோட அசம்பிளி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ஓனாக டிசைன் பண்ணோம் அப்படின்றது தெரியறதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி வந்து ஒரு பெரிய வரப்பில் எப்படி வெட்டுது அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு செட்டிங் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பெரிய வரப்பாக இருந்தால் கூட இது மாதிரி நல்லா வெளியே இழுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து 4 வாட்டி போட்டு எடுத்தீங்கன்னா பெரிய வரப்பு கூட கரைஞ்சிருங்க, கரெக்டாக வந்துடும், லெவலாக வந்துடும்.